ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எப்படி ரசம் பண்ணுறது, ஹவு டு மேக் நைஸ் ரசம்ன்றதை பார்ப்போம். இதில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இது பாருங்கள், புளி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு, ஒரு 3-4 பேருக்கு செய்யணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கின்னு, ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கின்னு நல்லா சுடு தண்ணி ஊற வச்சுருங்க. டக்குன்னு ஊறிடும், உடனே இப்போ இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பெருங்காயம், மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் உருத்தால், இது உளுந்து, இப்போ கொஞ்சம் கடலப்பருப்பு, இது துவரம்பருப்பு, இது மஞ்சள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொடி பண்ணுறதுக்கு என்னன்னா இன்னொன்று மறந்துட்டேன். மல்லி, கொத்தமல்லி இதுவும் வச்சுக்காங்க. வெந்தயம் கொஞ்சம் சைடில் வச்சுக்காங்க, இது பொழுது தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு பொடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பொடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பரு, மிளகு, இதை எடுத்துக்கணும், பொடி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ பாருங்கள், ஒரு மிக்சியில் போட்டு அதை ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அது பண்ணிடுவோம். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியல, ஒரு கையில் பிடிச்சின்னு வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்பொழுது நான் அதில் எல்லாத்தையும் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க. போட்டுட்டு திரும்ப வீடியோ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டால் கொஞ்சம் குறன்னு, ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, அது அரைச்சிட்றேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு குறன்னு பொடியாக இருந்தால் போதும். அது அடுத்தது புளியை ஊற வச்சிடணும். புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம். புளி ஊறத்துக்குள்ளே பாருங்கள், இது கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், அது பூண்டு நல்ல ஒரு பூண்டு எடுத்துக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி போடலாம், ஒரு பெரிய தக்காளி தான், இல்லைன்னா சின்ன இருந்தால் 2 தக்காளி. இது பாருங்கள், இதுதான் இந்த வடிவேல் ஒரு படத்தில் யூஸ் பண்ணுவார் பாருங்கள். இது என்னது, மோட்டு பூசி இடிக்கிற மெஷினு. இந்த மாதிரி ஒரு மெஷின் இந்த அளவு வச்சுக்காங்க. இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று இதில் எடுத்து அப்படி தட்டி போடணும். பாருங்கள், அந்த மோட்டு பூசி மிஷினில் இதை போடுறோம் பாருங்கள். பூண்டை போட்டு கொஞ்சம் அப்படியே இடிச்சிக்கணுங்க, ஒன்றும் பாதியமாக. தோலோடு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை இடிச்சிட்டேன். இப்போ மல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி ஊறுற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்ருவோம். ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில், நல்லெண்ணெய் தானே, நல்லெண்ணெய் தான், ஆனால் கல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் தான், கல்லெண்ணெய் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. மிளகா பாருங்கள், இதில் 3 விதமான மிளகா போட்டிருக்கேன். இது வேணால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இந்த பாருங்கள், இது இந்த ஊசி மிளகாவில் இந்த மிளகாவில் காரம் அதிகம், இதில் காரம் கம்மியாக இருக்கும். குண்டு மிளகா உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக இருக்கிறது தான், ஓரளவுக்கு தான் காரம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா மிளகா வச்சுருக்கிறேன். நான் அப்படியே போட்டுருவேன். பாருங்கள், இப்போ ஆயில் ஊற்றுவோம். தண்ணிக்கிண்ணி எதுவும் இல்லை. ஆயில் கொஞ்சம் நல்லா விடுங்க. அந்த பொடி இதில் கொஞ்சம் வதங்கணும். அதனால் ஆயில் கொஞ்சம் சேர்த்து விடணும். ஓகே, இப்போ ஆயில் கொஞ்சம் சூடு ஏற்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு கடுகு போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு, மீதி அந்த இது சில்லி எல்லாம் போடணும். இருங்க, அதுக்கு முன்னாடி இது மறந்துட்டு பாருங்கள், கொத்தமல்லின்ற பாரு, கருவேப்பிலையை மறந்துட்டேன். ஓகே, கருவேப்பிலை எடுத்து வச்சிட்டேன். ஓகே, ஆயில் கொஞ்சம் அந்த இது ஆவி வருது. இப்போ கொஞ்சோண்டு கடுகு,
கொஞ்சோண்டு கடுகு. ஓகே, கடுகு வெடிக்குதுன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டுருவோம். புளி எப்பவுமே புளி யூஸ் பண்ணால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுறணுங்க. அது அப்போ தான் அந்த குளிர்ச்சி கொடுக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டேன். மிளகாயை போட்டுறேன். கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க, மிளகா ரொம்ப தீங்கிடக்கூடாது. அதனால் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது பொடியை போட்டேன். அடுத்தது பொடியை போட்டாங்க. அதுக்கு மேலே இதையும் போட்டுருங்க. பொடி போட்டுட்டேன். பொடி இது போட்டுருங்க. சாரி, பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டேன். ஏன்னா நான் மொபைலை கீழே வச்சிட்றேன், அதனால் உங்களுக்கு கரெக்டாக என்னால் காட்ட முடியல. பூண்டு பாருங்கள். ஓகே, இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், பெருங்காயம் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும் பெருங்காயம் போட்டால். அதனால் நான் குறைச்சி தான் வச்சுக்கிறேன், டக்குன்னு இல்லைன்னா கறியிடும். ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்காங்க உப்பு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி வாங்கிங்க கடைசியாக போகிறதுக்கு. கொஞ்சம் வதக்கணுங்க, கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் அந்த பொடிங்க நல்லா வதங்குற மாதிரி ஓரளவுக்கு வதக்கிடணும். ஓகே, கொஞ்சம் நேரம் விடுவோம். பாருங்கள், ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டொமேட்டோவை போட்டுடணும். தக்காளி போட்டுருங்க. ஒரு நிமிஷம் நான் கீழே வச்சுட்டு தான் பாருங்கள். டொமேட்டோ போட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போடுங்க, கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு பாருங்கள், இந்த கல்லுப்பு இதில் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க தாராளமாக. சின்ன ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறது, அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். ஓகே, அதில் அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்காங்க வேணுன்ற அளவுக்கு. ஓகே, மஞ்சத்தூள் நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டு நல்லாக்கேன். உப்பு போட்டால் ஈஸியாக அந்த தக்காளி இதாகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு இது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். உப்பு போட்டதுனால அது தக்காளி மேஷ் ஆகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, டக்குன்னு ஆகிடும். இப்போ கொஞ்சம் இதிலே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லி போடுங்க. எல்லாம் போட்டுறாதீங்க, ஒரு பாதி கொத்தமல்லி இதிலே போட்டு நல்லா பிரியாணி பண்ணுற மாதிரி நம்ம கொத்தமல்லி போடுவோம் பாருங்கள் முதல்ல, அந்த மாதிரி இதில் கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டு 2 நல்லா திருப்புங்க, கிண்டி விடுங்க. நல்லா அப்படியே உருன்னா அந்த ஆயில் போட்டுக்கிறதுக்கும் இதுக்கும் இதெல்லாம் சேர்ந்து உருன்னா நல்லா உருள்ற மாதிரி வரும் பாருங்கள். நல்லா அப்போ தான் இது குக்காகிருக்கு நல்லா. ஏன்னா நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம், அதனால் இதில் நல்லா இப்படி அந்த மசாலாங்கள்லாம் நல்லா இது பண்ணிடணும், விரட்டிடணும் நல்லா. ஸோ பாருங்கப்பா, அப்படியே அழகாக உருண்டு வருது பாருங்கள். தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றலை. ஸோ இப்போ நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஓகே, இப்போ நான் புளி ஊற்றிட போகிறேன் பாரு. புளி நல்லா இப்போ நல்லா பிசைஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி. புளியில் உப்பு புளியில் ஏன்னா உப்பு இது கல் மண் அது மாதிரி இருக்கலாம், அதனால் நல்லா பிசைஞ்சு வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணியை ஊற்றிட்றேங்க. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றிட்டு
அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. என்னன்னா இப்போ வந்து கொஞ்சம் இந்த மல்லியும் கொஞ்சம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மல்லியும் அந்த கருவேப்பிலையும் அது மேலே போட்டு விட்ருங்க. அப்படி போட்டுட்டு அனலை வந்து கொஞ்சம் மீடியமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் ஆக்கிடுங்க. ஒரு ஒரு 10 மினிட்ஸில் சிம்மாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு ஒரு 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அப்படியே நுர வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டேன். உப்பு கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்காங்க உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன். பாருங்கள் அப்படியே நுர கட்டுது. இப்போ பாருங்கள், அப்படியே பாருங்கள், கொதி வர்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள் எம்மியான டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட், நல்லா வாசனை மனமாக நல்லா இருக்குது. இதில் டைஜஷனுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுங்க ரசம். இதில் ஏன்னா பெப்பரு, மிளகா, இந்த பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நீங்கள் வாரத்தில் 2 முறையாவது சாப்பிட்ணுங்க, 3 முறையாவது, அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் like, comment, subscribe. Don't forget to press bell button so that you will get notifications whenever I upload a new videos. Thank you for watching how to make a nice rasam and tasty rasam, yummy rasam. Thank you.